வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 100 மினிட்ஸ் காம்படிஷனோட செகண்ட் மேட்ச் சவுத்தர்ன் பிரேவ் லண்டன் ஸ்பிரிட்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 24th ஜூலை நைட் 11 o'clock மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஸ்போல் சவுத்தாம்பில் தான். பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்ட் இது வரைக்கும் 13 டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க 5 தடையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுவாங்க 8 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 140 பதிவாயிருக்கு. டாஸ் பண்ண கேப்டன் பேட்டிங் செகண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ப்ளே பண்ண 13 மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ணுவாங்க 8 தடவை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி பேட்டிங் செகண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி தான் ஹையாகவே இருக்க போகுது. வெதர் க்ளவுடியாக இருக்க போகுது, மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ ஃபுல் மேட்ச்மே நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம நல்லாவே பண்ணிக்கலாம். ஹெட் பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு டீம் இது வரைக்கும் 2 தடவை மோதிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா லண்டன் ஸ்பிரிட்ஸ் ஒரு தடவை வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ராவில் முடிஞ்சிருக்கு. நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல்டிஎம் ரெண்டுமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டாஸ் அப்டேட், பிளேயர் ஸ்டாட்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கான கிவ்வே கொஷின். ஸோ ஜேம்ஸ் வின்ஸ் அண்ட் ரவி பப்பரா ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்றது தான் கிவ்வே கொஷின். அப்படி கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு 100 rupees வந்து ப்ரைஸ் இருக்குது. அது எப்படி கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு யூஸருக்கு ஒரு கமாண்ட் தான் அலௌடு, எடிட்டபிளாக இருந்தால் நாட் அலௌடு. ஸோ ரூல்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் பிரேவோட பாசிபிள் 11 டேனியல் ஹியூஜஸ் அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ் ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஹியூஜஸை பொறுத்தளவுக்கு எப்போ வேணால் பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர். ஸோ இனிஷியல் இருந்தே பார்த்தீங்கன்னா அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹிட்டும் ஆகலாம், ஃப்ளாப்பும் ஆகலாம். பட் ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு இதெல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஷார்ட் அண்ட் கேம் மேட்சஸ்லாம் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஸோ ஹியூஜஸை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி எப்போ வேணால் பெரிய இன்னிங்ஸ் விளையாட முடியும். அப்படி பார்க்கும்போது மேபி இந்த மேட்ச்சை கூட இருக்கலாம். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண வேணாம், ஜஸ்ட் பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணிக்குவாங்க. ஏன்னா கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்தளவுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் போகிறது ரொம்ப சேஃப் சாய்ஸாக இருக்கும். ஜேம்ஸ் வின்ஸ் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக வந்துட்டு இருக்குது. எல்லா மேட்சுமே கன்சிக்யூட்டாக 30+ ரன் அப்படின்றத ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்றதால யாராவது பிளேயிங் லெவலில் இருப்பாங்க அப்படின்றதுலாம் தெரியாது. அதனால் இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு ஜேம்ஸ் வின்ஸை ஜஸ்ட் வந்து ஒரு பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மேபி பேட்டிங் செகண்ட் பண்ணாலும் ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவன்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயர், ஸ்டெடியாக இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்துட்டு எவன்ஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் தோணுது. பட் ப்ராப்ளம் என்னென்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஃபார்மில் கிடையாது. அது மட்டும் தான் வந்துட்டு கொஞ்சம் யோசிக்க வைக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர். ஸோ ஒரு 50% ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் உங்கள் டீமில் இருந்தாகணும். பேட்டிங் செகண்ட்னா கூட நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு போகலாம். டேவிஸ் கண்டிப்பாக மஸ்ட் பிக். க்ளவுக்கு பண்ணுறாரு, அதுலேயும் பாயிண்ட் எடுத்துக்க முடியும். அண்ட் பேட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் ஆர்டர்லேயே வந்ததால் ஒரு நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஸோ ஸ்மாலிகை பொறுத்தளவுக்கு சேஃபாக போகிறவங்க டேவிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்றவங்க நீங்கள் இவரை ட்ராப் பண்ணிவிட்டு ஆல்ரவுண்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். டூப்ளே ஸோ நல்ல பிளேயர், ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்க முடியும். ஸோ இனிஷியலாக விக்கெட் விழுவும் லைக் டேவிஸ் அண்டு ஹியூஜஸ் இது மாதிரி பிளேயெலாம் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமில் கண்டிப்பாக இருந்து ஒரு 40 to 50 ரன் அப்படின்றத சாலிடாக எடுத்து கொடுப்பாரு. அந்த அளவுக்கு குவாலிட்டி பிளேயர். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்குங்க. இவரை மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல சாய்ஸ். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜிஎல்ல கூட இவரை நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜேம்ஸ் சோல்ஸ் ஒரு நல்ல பிளேயர். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிளாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காரு. மேட்ச்சுக்கு விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. பேட்டிங்லேயுமே டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 விக்கெட் 26 ரன் 0 விக்கெட். அதுக்கப்புறம் பார்த்தா 14 ரன் 4 விக்கெட், 46 ரன் 4 விக்கெட், 4 ரன் 1 விக்கெட். ஸோ மேட்ச்சுக்கு விக்கெட் அப்படின்ட்டு எடுத்துருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் பார்த்துட்டு ஒரு பிக் ட்ரம் கார்டு பிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கேமை சேஞ்ச் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சோல்ஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ரிஸ்க்கு சாய்ஸ் தான், இப்போ பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க. பட் குவாலிட்டி பிளேயர். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவர்டன் சொல்லவே தேவை. பவர் பிளேலையும் பவுல் பண்ணுவார், டெத் ஓவர்லையும் பவுல் பண்ணுவார். ஒரு நல்ல ஆப்ஷன். பேட்டிங்கில் வந்து நம்ம டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பட் பேட்டிங் சான்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்கும்னு தெரியாது. ஸோ பவுலிங்கை பொறுத்தளவுக்கு மினிமம் 2 விக்கெட்ன்றது இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு எடுத்து கொடுக்க முடியும். ஸோ நல்ல பிளேயர் கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் போத் இன்னிங்ஸ்லையுமே ட்ரை பண்ணிக்கோங்க. ரெஹான் அகமது டீசென்ட் ஆல்ரவுண்டர். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பவுலிங்கில் கண்டிப்பாக மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அண்ட் கேச்சிங் பொசிஷனில் வேறு இருக்கிறதால கண்டிப்பாக வந்து அட்வான்டேஜ்.
ஸோ கண்டிப்பாக ரெஹான் அகமதை பவுலிங் செகண்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் ஃபர்ஸ்ட்னா கூட நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். கிறிஸ் ஜார்டன் இவர் தான் கேப்டன் பண்ண போகிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயரே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜார்டனை பொறுத்தவரைக்கு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா டெத் ஓவரில் மேட்ச்சுக்கு 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படின்றது எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த வகையில் எந்த மேட்சுமே அதே மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தவரை கண்டிப்பாக சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனாக ஜார்டன் இருக்க வாய்ப்பு இருக்குது. போத் இன்னிங்ஸ்லேயே மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜோஃப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பாக அந்த ஸ்பீடை வச்சு இனிஷியல் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் இனிஷியல் ஸ்விங்குமே இருக்குது. ஸோ பவுலிங் ஃபர்ஸ்ட் நான் ரிஸ்க் சாய்ஸில் ஜிஎல்ஏ கேப்டன் வைஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீகில் கூட ஹை ரிஸ்க் எடுக்கணும் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை நான் சேஃபாக போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் பிளேயராக போத் இன்னிங்ஸ்லையுமே எடுத்துகிட்டு போங்க. மில்ஸ் சொல்லவே தேவையில்ல, மேட்சுக்கு விக்கெட் அப்படின்றத எடுத்து கொடுக்க முடியும். மினிமம் 1 விக்கெட் கேரண்டியாக எடுத்து கொடுப்பாரு. அண்ட் டெத் ஓவர்லி பவுல் பண்ண ஆப்ஷன் இருக்குது. அண்ட் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா 2 to 3 ஓவருமே பவுல் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த வகையை பார்க்கும்போது மேபி இனிஷியல் விக்கெட் போகும் அப்படின்ற மாதிரி டீம் போட்டீங்கன்னா அதில் மில்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜார்டன், ஆர்ச்சர் அண்ட் மில்ஸ் இந்த 3 ஃபாஸ்ட் பவுலரை கண்டிப்பாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லண்டன் ஸ்பிட்ஸோட பாசிபிள் 11 ஆடம் ரெசிங்டன் அண்ட் ஜாக் கிராவ்லி. ஸோ 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆடம் ரெசிங்டனை பொறுத்தவரைக்கு இங்கிலீஷ் T20 ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காரு. ஒரு மேட்ச் இல்லைனாலும் ஒரு மேட்ச் வந்து நல்லா பிக் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்களே தெரியும், 78 ரன்னு, 2 ரன்னு, 36 ரன்னு, 40, 4, 18. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 அப்படின்றத சாலையை எடுத்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் க்ளோவருக்கு ஆப்ஷனுமே இருக்குது. இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டாப் ஆடமே வரதில்ல. கண்டிப்பாக சேஃப் சாய்ஸாக யோசிக்கலாம். பர்டிகுலராக பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஹை ரிஸ்க் எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்ராலி ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டீசன்ட் சாய்ஸ். பேட்டிங் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் செகண்டாக எங்கே ட்ராப் பண்ணிடலாம். மைக்கேல் பேப்பர் சொல்லவே தேவை, கண்டிப்பாக மஸ்ட் பிக் பிளேயர். நீங்கள் ரெசிங்டனா இல்லை பேப்பரா அப்படிங்கிறதுனா என்ன பொறுத்தளவுக்கு பேப்பர் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார் கம்பேர்ட் டு ரெசிங்டன். ஸோ இது 2 பேரில் யார் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பேப்பர் கீப்பர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆன் டைமில் பார்ப்போம். ஸோ இல்லை நீங்கள் 2 பேருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் 2 பேரும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 பேருமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஹெட்மேயர் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப் அண்ட் டவுனில் தான் இருந்திருக்கு. அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட்டிங்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் நம்ம தான் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் செகண்ட் இங்கே ட்ரா பண்ணிட்டு போங்க. அண்ட் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றதும் டவுட்ஃபுல்லாக இருக்குது. கிடைச்சாலும் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவார். ஸோ எல்லாமே ஒரு ரிஸ்கி பிக்காக தான் யோசிக்க தோணுது. ஹெட்மேயரை பொறுத்தவரைக்கும் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க, ஸ்மால் லீகில் வேண்டாம். ஆண்டர் ரசல் கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஸோ தாராளமாக வந்துட்டு நீங்கள் உங்கள் டீமில் எடுத்துகிட்டு போகலாம். போத் இன்னிங்ஸ்லையுமே டெத் ஓவரில் கண்டிப்பாக 2 ஓவர் பவுல் பண்ணுவார். பவர் பிளேயில் பவுல் பண்ணுவார் அப்படின்னு யோசிக்கணும். பட் டெத் ஓவரில் கண்டிப்பாக 2 ஓவர் பவுல் பண்ணுவார். அண்டு பேட்டிங்லேயுமே குயிக்காக ஹிட் பண்ண முடியும். ஸோ நல்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல எலிஜிபிள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரவி பெப்பரா ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. பேட்டிங்லேயுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அண்ட் பவுலிங்லேயுமே மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணி விடாரு. ஒரு நல்ல சாய்ஸ். ஒரு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா ரவி பெப்பரா எந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் இருப்பார். தாராளமாக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெமி நிஷம் மினிமம் 1 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேபி விக்கெட் எடுத்தால் 2 ஓவர் கூட கொடுக்கலாம். அண்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயர் ஆர்டரில் வரதால் எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸ் தான் யோசிக்க தோணுது. ஜஸ்ட் ஒரு 50% மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் பிக்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஏன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் 2மே டவுட்ஃபுல்லாக இருக்கிறதால ஜஸ்ட் ஒரு பிளேயரை மட்டும் எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போங்க. மேட் கிரச்சு ஸோ கண்டிப்பாக நல்ல பிளேயர். ஸோ இங்கிலீஷ் T20 வேறு லெவலில் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ மேட்ச்சுக்கு விக்கெட்டும் எடுக்கிறாரு. அண்ட் பேட்டிங்லேயுமே கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காரு. நல்ல சாய்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆல்ரவுண்டர்ஸை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். மேபி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இவங்களை வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து உங்கள் டீமில் எடுத்துகிட்டு போகலாம். கேப்டன் வைஸ் கேப்டனா கூட நீங்கள் ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்கணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டவுசன் பவுலிங் செகண்ட்னா கண்டிப்பாக விக்கெட் எடுத்துக்க முடியும். பவுலிங் ஃபர்ஸ்ட்னா எந்த அளவுக்கு விக்கெட் எடுக்க முடியும்னு தெரியல. பட் பவுலிங் செகண்ட்னா மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ பவுலிங் செகண்டில் மட்டும் ப்ரியாரிட்டி கொடுத்துருவாங்க. நாதன் எல்லிஸ் டெத் ஓவரில் கண்டிப்பாக 2 ஓவர் 3 ஓவர் கூட பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் டெத் ஓவரில் பவுல் பண்ணி 2 விக்கெட் கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். போத் இன்னிங்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. டேனியல் ஓரல் பவுலிங் ஃபர்ஸ்ட்னா மட்டும் ப்ரியாரிட்டி கொடுங்க. பவுலிங் செகண்டாக நீங்கள் ஸ்பின்னர்ஸ் போடுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் யாரும் ஸ்மால் லீகில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சேஃப் சாய்ஸாக பொறுத்தவரைக்கும் ரசல், ஜார்டன், எலிஸ் அண்ட் ரவி பெப்பர் இவங்கெல்லாம் ஒரு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனாக இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் இருப்பாங்க. அண்ட் பர்சன்டேஜ் வைஸும் நிறையா எடுத்திருக்காங்க. அண்ட் கிராண்ட் லீகை பொறுத்தவரைக்கு ஜேம்ஸ் வின்ஸ், எவன், ஆர்ச்சர் அண்ட் ஹெட்மேரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இவங்க எல்லாமே கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான். ஏன்னா வின்ஸை பொறுத்தவரைக்கும் பேட்டிங்கில் மட்டும் தான் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். எவனும் அது மாதிரி தான். ஆர்ச்சர் பவுலிங்கில் விக்கெட் எடுத்தால் பாயிண்ட் எடுத்துக்க முடியும், இல்லை பாயிண்ட் எடுத்துக்க முடியாது. ஹெட்மயரும் அது மாதிரி தான். ஸோ அதனால தான் கொஞ்சம் இவங்களை வந்து ரிஸ்க் சாய்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இது இல்லாமல் நீங்கள் மற்ற பிளேயர்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் மட்டும் தான் வந்துட்டு வின்னிங்கிறது அதிகமாக கிடைக்க முடியும். நீங்கள் சேஃபாக டீம் போட்டிங்கன்னா ஸோ போட்ட காசு தான் வரும், வின்னிங்கிறது அதிகமாக இருக்காது. ஸோ யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி 1 or 2 பிளேயர் வந்து ரிஸ்க் எடுக்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்எல் டீம். ஸோ ஸ்மால் லீக் பொறுத்தளவுக்கு ஜார்டன் கேப்டனாகவும் வின்ஸை வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆர்ச்சர், ரவி பப்பரா, எல்லிஸ் அண்ட் பேப்பர் இவங்க எல்லாமே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நீங்கள் இந்த டைமில் வேணால் நீங்கள் வந்து ரசலை கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜிஎல் டீம் 1 ஆர்ச்சர் கேப்டன் அண்ட் ஜார்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஜிஎல் டீம் 2, ஜிஎல் டீம் 3, ஜிஎல் டீம் 4 அண்ட் ஜிஎல் டீம் 5. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ டீம் தான். இதில் நீங்கள் 1 or 2 சேஞ்சஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது வந்து பிளேயர் யாரும் ப்ளே பண்ணலை அப்படின்னா அதுவுமே நம்ம டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.